வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல். நான் ஸ்ரீனி பிரபாகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப்ல ஒரு பயங்கர பில்டப்பான ஒரு டைலாக் பார்த்தேங்க. மேடம், அவன் பிச்சைக்காரன் இல்ல மேடம், அவன் ஒரு டைகர். என்னடா அது இவ்வளவு பில்டப்பான ஒரு டைலாக் இருக்கே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம பாக்கெட் எஃப்எம்மோட ஒரு ஆடியோ சீரியஸுங்க. டைகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னடா கதை அப்படின்னு பார்த்தா, காலையில் நம்மளால பாத்ரூம் கழுவி விடுறாங்க, சாயந்தரம் ஹெலிகாப்டரில் டானா போயிட்டு இருக்காரு. என்னடா இது, நம்ம பாஷா படத்தையே மிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் டென்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி இதை கண்டிப்பாக ஒரு கமெண்ட்ரி ஸ்டைல் வீடியோ போடணும்னு நினச்சேன். என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. என்னடா எவ்வளோ பில்டப் தர கதையே சொல்கிறா அதானே. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டோரியோட ஹீரோ பற்றி பார்ப்பாங்க. பேர் சர்வா. சொல்லிகளுக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. வீட்டோட மாப்பிள்ளை, ஆனால் எல்லாரும் கூப்பிடுறது தண்டச்சோறு. நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா பேர் வேதிகா. ஊர்லேயே பெரிய பணக்காரனோட பொண்ணுங்க. என்னடா பெரிய பணக்காரனோட பொண்ணுன்னு சொல்கிற, இவனையே கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இப்போது நம்ம சர்வாவை அந்த வீட்டுடைய மூத்த வேலைக்காரர் கூப்பிட்டு, டே தண்டச்சோறு போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நம்ம சர்வாவும் ஒப்பாளுக்கு வாக்குப்பட்டா தொங்கி தானடா ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக கிளம்பி போகிறாரு. போகிறப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. எடுத்து பார்த்தா ஒரு துபாய் நம்பர். பார்த்த உடனேயுமே நம்ம ஹீரோவுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. பயங்கர பதட்டமாக இருக்கார். ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நானும் நினச்சேன், என்னடா இது ஒரு சாதாரண ஃபோனுக்கு இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மார்க்கெட்டுக்கு போயாச்சு. போய் காய்கறி வாங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆளுக்கு என்னமோ நேரம் சரியில்லைங்க. அங்கே ஏரியாவில் ஒரு லோக்கல் ரவுடி, பேர் கஜேந்திரன். பேர் தான் கஜேந்திரன், ஆனால் ஆளை பார்க்குற கஜேந்திரன் மாதிரி இருக்க மாட்டார். நம்ம ஹீரோவை நிப்பாட்டி கலாய்க்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி வேறு வழி இல்லை பண்ணுங்கடா அப்படின்ட்டு நிற்கிறாரு. அப்போ கூட இருந்த இன்னொரு ரவுடி நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, டே நீ அந்த பணக்கார வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு தட்டி கழிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அதே ஃபோன் வருது. இவ்வளோ நேரமாக எடுக்காத ஹீரோ ஃபோனை இப்போ எடுத்து பார்க்குறாரு. அதே துபாய் நம்பர். நம்ம கஜேந்திரன் அவங்களோட ஒய்ஃப் தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு பிடிங்கி பேசுகிறாரு. ஹீரோயினுக்கு உமா கொடுக்குறதா நினச்சி ஃபோனில் இருந்தவருக்கு கஜேந்திரன் உமா கொடுக்குறாரு. அங்கே தான் டெஸ்ட்டு. அங்கே இருந்தவன் என்ன கொடுத்தான்னு தெரில, நம்ம கஜேந்திரன் பயந்து போய் காலில் விழுந்துடுறாருங்க. எல்லாரும் காலில் விழுந்து நிற்கிறப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்க்குறாரு, இவனுங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் சொல்கிறாரு, ஓ நீ ஃபோன் அட்டன் பண்ணிட்டில, அவனுக்கு என்னோட லொக்கேஷன் தெரிஞ்சிருக்குண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரை பற்றி சொல்கிறாருன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு 3 கருப்பு காருங்க, பயங்கர காஸ்ட்லியான கார். எதுக்கு வந்தானுங்கன்னே தெரில. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து பயன்படுறாரு. எதுக்கு அந்த கார் வந்துச்சுன்னே தெரில. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து பயப்படுறாரு. உடனே நம்ம கஜேந்திரன்ட்ட, உன்னை அப்போவே சொன்னேன் கேட்டியா, இப்போ வா வண்டி எடுன்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டியிலே வீட்டுக்கு ஓடி போயிடுறாருங்க. இப்போது நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தா கையில் இருந்த காய்கறி எதுவுமே இல்லைங்க. எல்லாம் அங்கே மார்க்கெட்லேயே போட்டு ஓடி வந்தாச்சு. சும்மாவே ஆடுவாங்க, இப்போ சொல்லவா வேணும். நம்ம ஹீரோவை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்டச்சோறு போய் வீட்டை கழுவு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே எல்லாம் நேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கழுவுறதுக்காக போயிட்டுருக்காரு. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருதுங்க. யாருன்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு. ஈசிஆரில் மாஃபியா கிங்னு ஒருத்தர் பெரிய பார்ட்டி நடத்த போகிறாரு. அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் என் புருஷனை கூட்டலாம் எங்கப்பா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்க பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு ஒரு பயங்கரமான ஆஃபர் தராங்க. என்னென்னு பார்த்தா, அந்த மாஃபியா கிங் கூட நிறைய மாஃபியா டான்லாம் இருப்பாங்க, உன் ஹஸ்பண்டை கூட்டு வா, அவங்க கூட சண்டை போட வச்சு போட்டு தள்ளிடலான்னு ஒரு பயங்கரமான ஐடியா கொடுக்குறாங்க. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததை நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து கேட்டாப்புல, அட பாய்களா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு என்னென்ன பண்ண பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவருமே ரெடி ஆக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போகவும் செய்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்ட்டிக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. லைஃப்பில் பார்த்தாவே அடிக்கிற மாரி ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுங்களா, அப்படி ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குது. அவன் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து, வர்றப்போ வேலைக்காரனை கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வழக்கம் போல் அமைதியாக விட்டுறாரு. வெயிட்டர்லாம் வந்துட்டு ஃபுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க பார்க்கல காஸ்ட்லியான ஐட்டமாக ஆர்டர் பண்ணி தள்ளுறானுங்க. என்னடான்னு பார்த்தா, இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா பில்லும் நம்ம ஹீரோ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு கட்டுறாங்க. அப்படி கட்டலை அப்படின்னா ஹீரோயின் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கர கோவப்பட்டு ஹீரோவை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, இந்த பெட்டெல்லாம் நான் கட்டவே இல்லை பாஸ், எனக்கே தெரியாமல் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்டு கூட இல்லை. சரி வேறு வழி இல்லை, உங்களுக்கு அதானடா ஆசை, நானே பில்லு கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு.
இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அந்த அடிக்கிற மாதிரி ஒரு பீஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அவரை பார்த்து நீ காலேஜில் பாக்ஸிங் பண்ண தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருமே ஆமாம் நான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ ஏன் இப்போ ஹீரோ கூட பாக்ஸிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டையும் குட்டி விடுறாங்க. கேட்டால் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உன் போதைக்கு நான் தான் உருகாயா, உங்களுக்கு என்ன பாக்ஸிங் தானடா, வாங்கடா அதுவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாக்ஸிங் மேட்ச் ஆரம்பிக்குது. இப்போ பாக்ஸிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் கூட என்னடா அது ஆக்ஷன் பிளாக்கே இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்துருச்சு. சரி நம்ம ஹீரோ அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அடி பொல்லான்னு நம்ம ஹீரோவை பழக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு இருக்காரு. என்னடா இது இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தேன், இப்போ கூட அடிக்கலனா எப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் அந்த ஃபோன் வருதுங்க. பார்த்தா அதே துபாய் நம்பர். யார் தாண்டா ராஜா நீ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோவுமே சரி இந்த ஃபோன் காலை யார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்சை முடிச்சிடலான்னு சொல்லி திருப்பி ஒரே அடி நம்ம பாக்ஸர் கீழே விழுந்துடுறாப்புல. நம்ம ஹீரோவுக்குள்ளேயும் ஒரு ஹீரோயிசம் இருக்குடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி இப்போ வந்து ஃபோனை எடுத்துட்டாப்புல. சரி இதோட முடிஞ்சது போல் பிரச்சனை அப்படின்னு நினச்சா மறுபடியும் பில்லை கட்டுறா ராஜான்னு வந்து நிற்கிறாங்க. பில்லு எவ்வளோன்னு பார்த்தா 5,40,000 ரூபா. அது இங்கே இருக்குது. நம்ம ஹீரோவுமே இப்போ என்னடா பில்லு கட்டணுமா அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணுறாரு. நான் கூட ஸ்வைப் ஆயிரும்னு நினச்சேன், ஸ்வைப் ஆகலை. ஸோ இப்போ பில்லு கட்ட முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது கமாண்டோஸ்லாம் உள்ளே வராங்க. இந்த பிளாக் கமாண்டோஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி கமாண்டோஸ்லாம் உள்ளே வராங்க. என்னடா அது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இது வந்து வேறையாக இருக்கும். கரிகாலன்னு சொல்லிட்டு இது பெரிய பணக்காரனாமா, அவரோட என்ட்ரி உள்ளே வராரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க. இவர் வந்து கரிகாலன் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் என்னவோ நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிறாரு. நீ எங்கடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ அப்படியே கண்டுக்காத மாதிரி வெளியே வந்துடுறாரு. சரி நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அவர் நானே பில்லு கட்டிடுறேன் நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. நம்ம பாக்ஸரு அந்த பில்லெல்லாம் அவரு கட்டிட்டாரு, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து நிற்கிறாரு. மறுபடியும் அந்த ஃபோன் வருதுங்க. எப்பா இப்போ தான் காட்டுங்களேண்டா யாரு தாண்டா அந்த ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் கரெக்டாக அந்த ஃபோனை நம்ம பாக்ஸர் அட்டன் பண்ணிடுறாரு. உள்ளேருந்து ஒரு வாய்ஸு, பாஸ் உங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், சுச்சுவேஷன் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பாக்ஸரு இவன் டம்மிடா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு அந்த இடத்துல தெரிய வருதுங்க. சரி எல்லோரும் கலாச்சி சிரிக்கிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா திடுப்புன்னு ஒரு ஹெலிகாப்டர் மேலேருந்து வருது. என்னடா ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வரீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பயங்கர பில்டப்பாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு திருப்பி அந்த ஃபோனுக்கே கால் பண்ணி போக சொல்லிடுறாரு. கூடவே ஒரு டாக்ஸியும் வர சொல்லிடுறாரு. அந்த டாக்ஸி வந்து நம்ம ஹீரோ பிக்கப் பண்ணிக்குது. அந்த டாக்ஸிலையும் அவர் ஏறி போயிடுறாரு. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இது ஏதோ தப்பாக இருக்கே, அன்னைக்கு பில்லு பே பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர் வருது, லக்ஸுரியான கார் வந்துச்சு, இது எல்லாம் பார்க்குறப்ப ஏதோ சம்திங் ஆடாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே சரி இந்த சர்வா யாருன்னு நீ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்ஸி உள்ளே பூந்து எல்லா இடத்துலையும் சுற்றி போகுது. இவங்களும் பின்னாடியே துப்பாக்கி விஜய் மாரி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. கடைசியாக ஒரு இடத்துல போய் நிற்கிது. அங்கே பார்த்தா போலீஸ்காரங்க நிப்பாட்டி நம்ம சர்வாவை செக் பண்ணுறாங்க. நம்ம சர்வாவுக்கு பின்னாடி ஒரு கன் இருக்குங்க. இப்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு அரெஸ்ட் பண்ணணுன்னா கமிஷனர் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம எஸ்ஐ ஏண்டா உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கமிஷனரை போய் கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாருங்க. இவ்வளவு நாளாக யாருமே பார்க்காத சர்வாவை இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம எஸ்ஐயோட கையை புரிக்கி பிடிச்சி ஒரு அடி அடிப்பார் பாருங்க. அங்கே தான் சர்வா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரிய வருது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த கமிஷனரும் வந்துடுறாரு. வந்துட்டு அந்த கன்னு நான் அவருக்கு ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்தது, நீ அவர் எதுவும் பண்ணாத, அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிய வருது நம்ம சர்வாவுக்கு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே தான் கதை சூடு பிடிக்குது. நம்ம ஹீரோ காரில் ஏறி போயிடுறாருங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் அந்த பாக்ஸருங்க எங்கே வந்துட்டு இருந்தாங்கல்ல அவங்கள எஸ்ஐ நிப்பாட்டி கேட்குறாரு, எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இத்தனை நாளாக தண்டச்சோறுன்னு சொன்னாங்கல்ல நம்ம ஹீரோவை, இப்போது முன்னாடி போகிறார்ல சர்வா சார் அவரோட ஆளுங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்படி எங்கே தாண்டா போகிறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பழைய பில்டிங்லாம் இருக்கு இல்லைங்க அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க. கார் உள்ளே பூந்து போகுது.
ஒரு கார் ட்ரெயினே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ காரு. கடைசியாக ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. பயங்கரமான ஒரு கடற்கரை வியூங்க. கேஜிஎஃப் படத்தில் இன்ட்ரொடக்ஷன் வர மாதிரி நம்ம ஹீரோ இறங்கி நின்றுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கெத்தாக நிற்கிறாரு. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த எல்லாருமே வணக்கம் வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு மாசான கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஹீரோயின் இறங்கி நின்று பார்த்துட்றாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ ஒரு மாசான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சீன் என்னமோ மாசாக தான் இருக்குது, ஆனால் கதையில் ரொம்ப முன்னாடி வந்த மாதிரி இருக்கே அப்படின்னா அவங்க நம்ம சர்வாவோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஃப்ளாஷ்பேக் டைம். நம்ம ஹீரோ ஒரு சாதாரண டெலிவரி ஏஜென்ட்டாக இருக்கார். அவருக்கு ஒரு லவ்வரும் இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேனுக்காக அவங்க லவ்வர் விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபுல்லாக சரக்கு போட்டுட்டு மாடி மேலே ஏறி நின்று, நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னா நான் கீழே விழுந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அவங்க என்னவோ, நீ கீழே விழுந்து செத்துட்டு போய்க்க, எனக்கு இந்த பணக்காரன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு. ஃப்ளாஷ்பேக் முடியுது அப்படின்னு நினச்சேன். அங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறாருங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு லக்ஸுரியான பெட்டில் படுத்து கிடக்கிறாரு. சரி, ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஹீரோயின் இருக்காங்க. என்னடா இது, சரக்கு போட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்த அப்படின்னா ஒன்று ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்த இடத்துலயாச்சும் இருக்கணும். பாடியில் ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை, பக்கத்தில் ஹீரோயின். என்னடா அது அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குதுங்க. இதுதான் ஹீரோவும் ஹீரோயினும் சந்திக்கிற ஸ்பாட்டு. எப்படி இவங்க இதுக்கப்புறமேட்டு கல்யாணம் பண்ணாங்க, எப்படி நம்ம ஹீரோ டான் ஆனார் அப்படிங்கிறது இங்கே தான் ரிவீல் ஆக போகுது. சரி, இப்போ ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு, நீ என்னடா இங்கே பண்ணுற, நீ யார்ரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் நடக்கிறப்ப நம்ம ஹீரோயினோட தம்பி உள்ளே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட தம்பி ரூம்குள்ளே ஆவேசமாக வராருங்க. வந்துட்டு, அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவன் கூட நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது, நம்ம ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு ஓட பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட தம்பி ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீ மாடியில் மயங்கி கிடந்தடா, நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. ஏடா சம்மந்தமே இல்லாமல் என்ன தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு நீ எதுக்கடா என்ன மாட்டி விட பார்க்குற அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு அக்காவுக்கு தம்பி பண்ணுற காரியமாடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்கிறப்போ ஒரு கேரக்டர் ரிவீல். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தாத்தா. தாத்தானா சாதாரண தாத்தா இல்லைங்க, பயங்கர பவர்ஃபுல் பணக்கார தாத்தா. ஒரு ட்ரெடிஷ்னலான ஆள்னு சொல்லணும். அவர் சீனுக்குள்ளே வராரு. வந்த உடனேமே நம்ம ஹீரோயினை பார்த்து அதே கேள்வி கேட்குறாரு. அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பண்ணுற காரியமா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறாங்க. கையவும் ஓங்கிடுறாங்க. திடீர்னு ஒரு கை பார்த்தா நம்ம ஹீரோவோட கை அதை வந்து தடுக்குது. எல்லோரும் ஸ்டன் ஆகி நின்றுடுறாங்க. இது வரைக்கும் யாருமே எதிர்த்து பேசாத ஒரு பணக்கார ஆளை ஒரு சாதாரண டெலிவரி பாய் எதிர்த்து பேசுகிறானேன்ட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும், நமக்காக பேச யாருமே இல்லைன்னு நினச்சோம், நமக்காக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட லவ் ஆகி தான் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். அங்கே தான் ட்விஸ்ட்டு. தாத்தாக்கு தான் நம்ம ஹீரோ மேலே லவ் வந்துடுது. யாருமே என்னை எதிர்த்து பேசுனது இல்லை, இவன் எதிர்த்து பேசுகிறானே, இவன் தான்டா என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கட்டி வைக்கணும் முடிவு பண்ணிடுறாரு. அவ்வளோ நேரமாக சந்தோஷமாக இருந்த ஹீரோயின், ஒன்றுமே இல்லாதவனுக்கு எப்படிங்க என்ன கட்டிக்க முடியும், யாருன்னே கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒத்துக்க முடியாதுன்றாங்க. அவங்க தாத்தா, நீ ஒத்துக்கிட்டான்னா ஒத்துக்கலாம் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் தான் என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்படி தான் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் கூட என்னடா ஆரிஜின் ஸ்டோரின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பயங்கரமான ஆரிஜின் ஸ்டோரி தான். இப்போ நம்ம கல்யாணம் என்னெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க நம்ம தாத்தாவோட வருத்தத்து. இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தாத்தா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்குது, இதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினையும் அனுப்பிச்சி வைக்கிறாரு. கண்டிப்பாக அட்டன் பண்ணோம்னா ஏதோ ஒரு ஆப்பு இருக்குடா அப்படின்னு நினச்சேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அது மாஃபியா கிங்கோட பார்ட்டின்னு சொல்லிட்டு. உள்ளே நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவங்களோட ரிச் பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒரே மன வருத்தம். நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன மதிக்க கூட இல்லை, என்னடா டெலிவரி கொடுக்க வந்தியா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கவே நம்ம ஹீரோயினோட தம்பி வராரு. வந்துட்டு அவருமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு, என்னடா டெலிவரி கொடுக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ சைடில் ஒரு பெரிய சேர் காட்டுறாங்க. நம்ம கூலி படத்தில் இருக்கும்ல சேரு, அந்த ரேஞ்சுக்கு ஒரு சேர் இருக்குது. அந்த சேர் வந்து மாஃபியா கிங்கோட சேராமா, யார் உட்காந்தாலும் சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப்பு.
அவ்வளோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடுதிப்புன்னு பார்த்தா ஹீரோவை தூக்கிட்டு போய் அதில் உட்கார வச்சிடுறாங்க. ஃபுல்லாக அலாம் அடிக்குது. அலாம் அடிக்குதுங்க. அடித்த உடனேயுமே நம்ம மாஃபியா கிங் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாயில் சிகார் வச்சுட்டு கூலிப்படம் நாகார்ஜுனா ரேஞ்சுக்கு பயங்கர ஸ்டைலிஷாக வராரு. நம்ம ஹீரோவை பார்த்தா சேரில் பாஷா படம் மாணிக்க மாதிரி பவ்யமாக உட்காந்துருக்காரு. நம்ம மாஃபியா கிங்கும் பொறுமையாக அப்ரோச் பண்ணுறாரு நம்ம ஹீரோவை. அப்போ அவர் கையில் போட்டிருந்த டைகர் சிம்பிள் மோதிரத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே மாஃபியா கிங்கே நடுங்கிறாரு. என்னடான்னு பார்த்தா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பில்டப்பு. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ தான் அந்த சேருக்கும் சரி அந்த பிஸ்னஸுக்கும் சரி ஓனர்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 2 மிஸ்ட்ரி இன்னும் அன்ஃபோல்ட் ஆகாமல் இருக்குது. ஒன்று, நம்ம ஹீரோ டெலிவரி பாயிலேருந்து எப்படி இவ்வளோ பெரிய டான் ஆனார், அதோட பேக் ஸ்டோரி என்ன, நம்ம ஹீரோயினோட தம்பி எதுக்கு ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணார். இது 2தோட சீக்கிரட்டையும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் ஸ்ரீனி பிரபாகர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.